சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ப்ரொவோக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை என்னை இன்டர்வியூன்னு வர சொல்லி ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. உடனே நான் 100க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகேங்களா, அவங்க வந்து அந்த காவல் நிலையம் G3 காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு 100 கண்ட்ரோல் ரூம்லேருந்து என்னை கூட்டு போய் விட்டாங்க. அங்கே காவல் நிலையத்தில் என்னை சேஃப்டி பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்னை அடைச்சி வச்ச அனைத்து ஆதாரங்களையும் G3 போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் முருகன் இவங்க 2 பேர்கிட்டயே நான் என்னோட ஆதாரங்களை காமிச்சேன். ஓகேங்களா, இது என்னைக்கு நடந்துச்சுன்னா 16/4/2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து ஒருதலை பட்சமாக இன்ஸ்பெக்டர் பேர் வந்து முருகன், எதுக்கு நீ மதுரையிலேருந்து இங்கே வந்து அலையிற, நீ சமாதானம் ஆயிருன்னு சொன்னார். முடியாது, நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன்னு புகார் எழுதி கொடுத்தேன். சரி, என்னோட மொபைல் செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் முருகன் 17ஆம் தேதி மறுநாள் விசாரணைக்கு வாங்கன்னு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ரூமில் தங்கிட்டு 14ஆம் தேதி போனேன். நான் எழுதி கொடுத்த புகாருக்கு சமரசம் எழுதி வாங்கிக்கிட்டு, நீ வந்து அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனல் ஓனர் வந்து பெரிய பணக்காரவங்க, பெரிய நிறுவனம், சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே சார், நான் அதையும் சொன்னேன். ஸோ அவர் வந்து என்னை மிரட்டின வீடியோ, CCTV ஆதாரங்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா, என்னை வந்து என்ன பண்ணிட்டாரு, சமரசன் பேசி எழுதி வாங்கி மதுரைக்கு அமுச்சு வச்சுட்டு, மதுரையிலேருந்து உன்னால் அலைய முடியாது, அவங்க பெரிய பணக்காரவங்க, பால்சன் குரூப்பு, அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனலை பாய்ச்சிக்கிறாதுன்னு என்னை வந்து முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் என்னை வந்து மிரட்டி ஊருக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. சமரசம் எழுதி வாங்கி 1 மாதம் கழித்து நான் இன்டர்வியூ போன இடத்துல கெட்ட வாரத்தில் திட்டின்றேன் அப்படின்னு, ஓகேங்களா, கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, அவங்களை என்னை அடைச்சு, அவங்க 30 பேர் திட்டமிட்டு பண்ண ஒரு சதி சார். அந்த யூடியூப் சேனலை கொஞ்சம் கூட என்ன வீடியோ அத்துமீறி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சென்னையில் வந்து என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனலுக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு உரிமை கிடையாது. நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறேன். அனைத்து வீடியோ ஆதாரங்களும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. இப்போ நான் தகவல் உரிமை சட்டத்தில் G3 காவல் நிலையத்துக்கு நான் கொடுத்த நான் கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பியை கொடுங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்ட்டாங்க. வடிவேல் கதையாக கிணத்தக்கானா அப்படின்ற கதையாக போச்சு நான் கொடுத்தது. இது CCTVயில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இதை DGP சாருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சென்னை கமிஷனர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் விஜய் சார் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தப்பு பண்ணுற அரசு அதிகாரிகளை கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கே இந்த நிலமனா சார், நான் ஒரு படித்த ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், என்னையவே வந்துட்டு உன் மேலே நான் பெரிய கேஸ் போட்டுறேன், அப்படி கேஸ் போட்டுறேன், உன் சினிமா வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ மெட்ராஸ்குள்ளே உன்னை கால் எடுத்து எப்படி எடுத்து வைக்க பாப்பறேன்ட்டு ப்ரொவோக் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை ஏவி விட்டு, இன்ஸ்பெக்டர் முருகன், ஓகேங்களா, சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் சார், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. மெட்ராஸ் என்ன சார் இப்படி மோசமாக இருக்குது? அந்த மெட்ராஸ் வந்து மதுரையில் இருந்து போய் என்னை வாழவும் வச்சுச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு நேர்மை இல்லாத அதிகாரிகள் சார், குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தலைவிரிச்சு ஆடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சமாக அப்படி பயங்கரமாக செயல்பட்டாங்க சார். கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதை ஒரு இடத்துல கான்ட்ரவர்சி வச்சுட்டு எல்லா இடங்களையும் இவர் மேல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி கண்டென்ட் எடுத்தா அது கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ப்ரொவோக் யூடியூப் சேனல்ன்றது ஒரு சாதாரண யூடியூப் சேனல். ஓகேவா, என்ன வீடியோ போட்டு அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க சார். நானும் ஒரு லைவ் வீடியோ போட்டேன் சார். ப்ரொவோக் யூடியூப் சேனல்ல வெக்கம், சூடு, சொரணம், மானம் இருந்துச்சுன்னா என் வீடியோவை நீங்க போடக்கூடாது. என்னோட அனுமதி இல்லாம வீடியோ எடுத்து அதை மானிட்டைசேஷன் பண்ணிட்டு பல லட்சங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்து சமூக வலைதளங்களும் போட்டு மானிட்டைசேஷன் ஆகி காசு வாங்கியிருக்காங்க. பணம் சார் மன அளவில் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. சினிமா துறையில சார் அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம வளர்ந்து பிடிக்கல. அந்த யூடியூப் சேனல் வந்து சார் நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். மதுரையிலேருந்து ஒருத்தைய வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தான், அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார் சொல்ல மாட்டேன், இன்ஸ்பெக்டர் முருகன் வந்து நீ வீடியோவே போடக்கூடாது, உன்னை தொலைச்சிடுவேன். ஓகேங்களா, சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது அவங்களுக்கு நம்மளுக்கும் முன்பகை கிடையாது சார், இன்ஸ்பெக்டருக்கும் நம்மளுக்கும். அந்த யூடியூப் சேனல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு, அவங்க பெரிய பணக்காரவங்க, வசதியானவங்க. கண்டிப்பா சார் நான் குறுகிய காலத்தில் வந்துட்டேன். இல்லை, குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மதுரையிலிருந்து வளர விடக்கூடாது அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவர் இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழில் வளர்த்த மதுரையிலேருந்து வந்து இவங்க பெரிய ஆயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். ஸோ போலீஸ் இப்போ சிசிடிவி கேமரா வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை மிரட்டி சார் கிணத்தக்கானா சிசிடிவி கேமரா அந்த என்னை அடைச்சு வச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. போலீஸ்காரங்க என்னை அடைச்சு வச்சதோட இருக்கு. நான் எல்லாமே இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன் சார். ஜாமீன் எடுத்துட்டேன் சார். அவங்க போட்டிருக்கிறது பெயிலபிள் செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. கெட்டவரத்தில் திட்டினாரு கேமரா ஒரு நாள் சார். ஒரு தப்பும் பண்ணாம என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா சார் இப்ப கமிஷனருக்கு விஜய் சார் ஆட்சி வந்துருச்சு சார். தப்பு பண்ணா காவல் அதிகாரிகளை கண்டிப்பா தண்டனை வாங்கணும் சார். இந்த மாதிரி யூடியூப் சேனல் அவமானப்படுத்தி நிறைய பேர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு தைரியமானவனா இருக்க கண்டு எதிர்த்து போராடுறேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் அவமானம் பண்ணி அத்துமீறி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு போலீஸ்காரர்களே பாதுகாப்பு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது வந்து G3 காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் அவர் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் சார். சார் சிசிடிவி ஆதாரத்தை அளிக்க முடியாதுல. விஜய் சாருக்கு கண்டனம் இல்ல. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகள் சார் வயிறு பத்திக்கிட்டு எரியுது சார். ஓகேங்களா? எவ்வளவு நாள் நான் வயிறு எறிஞ்சு என் மேல எந்த வழக்கு பதிவும் கிடையாது. நான் கெட்ட வாரத்தில் திட்டினேன். ஒரு தப்பும் பண்ணாம நான் பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு சில மீடியாக்கள்ல நாங்க செய்தி பண்ணோம்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எங்களுக்கு லைசென்ஸ் எல்லாம் இருக்கு. யூடியூப்க்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம பண்றாங்கல்ல. இதனால வந்து அதிகமான யூடியூப் வருது. அதனால இந்த மாதிரிலாம் சார் சட்டத்தை இயற்றுவர் சட்டத்தை மீறக்கூடாது. இது பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டரே யூடியூப் சேனல் மேல நடவடிக்கை எடுக்காம ஏன் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு சார். இது வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மை செத்து போய் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. இல்ல ஜாமீன் எடுத்தாச்சுமா. சின்ன சின்ன செக்ஷன் தான் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கெட்ட வாரத்தில் திட்டினாரு. அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தாரு சார். சூப்பரா ஆட்சி எடுக்கிறாரு. ஒரு குழந்தை கற்பழிப்பு நடக்கிறப்ப 3 IAS ஆபீசர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாரு. தப்பு பண்ற அதிகாரிகள் கண்டிப்பா சார் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. படிச்ச பட்டதாரி நாலேஜான எனக்கே இந்த நிலைமைனா இந்த